மூஷிக வாகன மோதகஸ்த சாம்பரகரண விளம்பித சூத்ர வாமன ரூப மகேஸ்வரபுத்ர விக்ன விநாயக பாத நமஸ்தே. ஜெய் கணேச பாகிமாம், ஸ்ரீ கணேச ரக்ஷமாம். ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு ஹரிஹர் சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள். தை பிறந்தால் வழிபிறக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய்துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக குரோதி ஆண்டு தை மாதம் பலன்களை பற்றி பார்ப்பதற்காக சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக அடியேன் சக்தி சுவாமி ஆகிய நானும் டாக்டர் ஹரிஹர சர்மா ஐயா அவர்களும் டாக்டர் ஆஸ்ட்ரோ KS ஐயங்கார் அவர்களும் வந்திருக்கின்றோம். இனிய பொங்கல் தின வாழ்த்துக்கள் நேயர்கள் அனைவருக்கும். குரோதி வருஷம் தை மாத பலன்களை பற்றி பார்க்கறதுக்காக வந்திருக்கோம்னு சொல்லியிருக்கிறோம் ஏற்கனவே. இப்போ இந்த தை மாதத்தில் கிரக நிலைகள் எங்கெங்கே இருக்காங்க, எந்த நிலையில் சஞ்சாரம் பண்ணிகிட்டு இருக்காங்கங்கிற விவரத்தை நம்முடைய டாக்டர் ஹரிஹர சர்மா ஐயா அவங்க சொல்லுவாங்க. அனைவருக்கும் ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரம். நம்ம ஒவ்வொரு மாதமும் மாத பிறப்புகள் பலனை பார்க்குறோம், அதே போல் வருஷ பிறப்புகள் பலனையும் பார்க்குறோம், அதே போல் கிரகப்பயிற்சிகள் ராகு கேது குரு பயிற்சி பலன்கள் அது பார்க்குறோம். அதுபடி இப்போ நாம் பார்க்க போகிறது நிகழும் மங்களகரமான குரோதி வருஷம் தை மாதம், தை பொங்கலோட இந்த மாதம் தொடங்குது. நிகழும் மங்களகரமான குரோதி வருஷம் தை மாதம் 1 பிறக்கக்கூடிய நாள்லேயே பொங்கல் தினம், அன்றைக்கி வசந்த தினமான செவ்வாய்க்கிழமையாக இருக்குது. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க 15/1/2025 புதன் நம்ம வளர்க்கக்கூடிய கால்நடைகளுக்கு பொங்கல் வைக்கக்கூடிய தினம். வருஷத்துக்கு ஒரு ட்ரிப்பு நம்மளுடைய கால்நடைகள் ஏற்பூட்டி விடக்கூடிய கால்நடைகளுக்கும் மற்ற வளர்க்கக்கூடிய பால் தரும் பசுக்களுக்கும் கொண்டாடக்கூடியது மாட்டுப்பொங்கல். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா 16/1/2025 ஒருத்தரை கண்டுக்கிற நாள், அதுக்கு பேர் காணும் பொங்கல். உற்றார் உறவினர்கள்லாம் ஒரு சேர ஒரு இடத்துல பார்த்துக்கிட்டு கண்டுக்கக்கூடிய நாள் காணும் பொங்கல். அதே போல் இந்த காலகட்டங்களில் முன்னோர்களுடைய மூத்தோர்களுடைய ஆசீர்வாதமும் பெறக்கூடிய நாள் அப்படின்றது இந்த காலகட்டங்கள். அதுக்கடுத்தது பார்த்தோம்னா 18/1/2025 சனிக்கிழமை தியாக பிரம்மமான தியாகராஜருடைய ஆராதனை தொடங்கக்கூடிய நாள் 18/1/2025 சனிக்கிழமை. அதுக்கடுத்தது பார்த்தோம்னாக்க 26/1/2025 பாரத தேசம் குடியரசான நாள். பாரத தேசம் குடியரசானது அப்படின்றத பொறுத்தளவுக்கு 26 ஜனவரி 1950 ஆணுச்சு. இப்போ கிட்டத்தட்ட சற்றேறக்குறைய 75 ஆண்டுகள் ஆகி குடியரசு தினம் முடிஞ்சு 76வது குடியரசு தினத்தில் நாம் அடியெடுத்து வைக்க போகிறோம். அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க 29/1/2024 எல்லா அமாவாசையிலையும் விசேஷம் உண்டு. இந்த தை அமாவாசைக்கு மிக மிக விசேஷம் உண்டு. பித்திருக்களுக்கு உண்டான காரியங்கள் செய்யக்கூடியது அப்படின்றது மகாலயபட்ச அமாவாசை, தை அமாவாசை, ஆடி அமாவாசை. ஒரு சில பேரை பொறுத்தளவுக்கு தன்னுடைய தாயாருக்கோ தகப்பனாருக்கோ பித்திருக்களுக்கோ பித்திருக்கடன்கள் செய்யாமல் இருந்திருந்தால் அந்த இதெல்லாம் விட்டுருந்தால் இந்த தை அமாவாசையில் செய்யும் பொழுது முன்னோர்களும் மூத்தோர்களும் பரமபத வாசலை அடையக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடியது. இது நாள் வரை நீங்கள் விட்டிருந்தது அது என்ன சாமி தை அமாவாசைக்கு மட்டும் ஏன்னு கேட்டிங்கன்னா தட்சிணாயனத்திலேருந்து உத்தராயணம் மாறக்கூடிய காலகட்டங்கள். அப்போ உத்தராயணம் மாறக்கூடிய காலகட்டங்கள் முன்னோர்களும் மூத்தோர்களுக்கும் நினைவு நாள் கொண்டாடக்கூடியது. எப்போ எந்த குடும்பத்தில் பித்திருக்கள் வராங்களோ அந்த குடும்பத்தில் குலதெய்வம் வரும், எந்த குடும்பத்தில் குலதெய்வம் வருதோ அந்த குடும்பத்தில் இஷ்ட தெய்வம் வரும். இஷ்ட தெய்வமும் குலதெய்வமும் பித்திருக்களுடைய ஆசீர்வாதமும் வந்தால் அந்த குடும்பத்தில் இது நாள் வரை தடைப்பட்டுக்கிட்டு இருந்த தாமதம் பெற்றுக்கிட்டு இருந்த திருமண நிகழ்வுகள் மற்றும் சுப நிகழ்வுகள், வண்டி வாகனம் வீடு வாங்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாம் நிகழக்கூடியது. அப்போ இந்த தை அமாவாசைக்கு எல்லா பித்திருக்களுக்கும் நம்மளுடைய முன்னோர்கள் மூத்தோர்களுக்கு அனைத்து காரியங்களும் செய்தோம்னா பிரச்சனைகள் அத்தனையும் தவிர்க்கலாம். இதை தவிர பார்த்தோம் அப்படின்னாக்க வரக்கூடிய 11/2/2025 செவ்வாய்க்கிழமை தைப்பூசம் அப்படின்னாலே நமக்கு ஞாபகம் வருது வள்ளலார் சுவாமிகள் தான். அந்த வள்ளலார் சுவாமிகளுடைய ஞான ஒளிரூபமாக தெரியக்கூடிய இடம் தைப்பூசம். வடலூரில் வள்ளலார் தினமாக கொண்டாடப்படுது. வள்ளலாரை பொறுத்தளவுக்கு ஒளி வருமாக இருப்பாங்க. அவங்களுடைய மூலஸ்தானத்தில் பொறுத்தளவுக்கு ஒளி வடிவில் அன்னைக்கு காட்சி தரக்கூடியவங்க. அதே போல் அங்கே ஒரு அணையா அடுப்பு இருக்குது. அந்த அடுப்பை பொறுத்தளவுக்கு இன்னி வரையிலும் அங்கே வரவங்களுக்கு சமைச்சு போட்டுக்கிட்டு அந்த இதனால அடங்கும். ஆனால் பசியாத்துறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப சிறப்பான காரியம். அது இன்னி வரையிலும் வள்ளலார் அவதரித்த நாள்லேருந்து இன்னி வரையிலும் அந்த அணையா விளக்கும் அணையா அடுப்பும் இருந்துக்கிட்டு எல்லாருக்கும் வரவங்களுக்கெல்லாம் அன்னதானம் செய்து கொண்டு இருக்கக்கூடிய காலம் இந்த தைப்பூசம். இதை தவிர
ஒவ்வொரு முருகன் க்ஷேத்திரத்துலேயும் இது ரொம்ப விசேஷமானது. எல்லா முருகன் க்ஷேத்திரத்துலையும் தைப்பூசம் கொண்டாடுவாங்க. அதுலேயும் பார்த்தோம்னாக்க எஸ்பெஷலி பார்த்தோம்னாக்க பழனியில் அது என்ன சாமி பழனிக்கு மட்டும் சிறப்பு அப்படின்னாக்க பக்கத்திலேயே எம்பெருமான் முருகன் பக்கத்திலேயே போகருக்கான தனி சன்னிதானம். அந்த போகர் தான் பொறுத்தளவுக்கு அந்த நவபாஷணத்திலான முருகனை உண்டாக்கியவர். அவருடைய சிஷ்யன் புலிப்பாணியும் இங்கே இருக்கக்கூடியது. அப்போ அந்த புலிப்பாணியும் போகரும் பொறுத்தளவுக்கு உருவாக்கின நவபாஷண முருகன் அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த முருகன். அவரை பொறுத்தளவுக்கு அரச அலங்காரத்தில் ராஜ அலங்காரத்தில் பார்த்தோம்னாக்க நம்மளுடைய அத்தனை பாவங்களும் போக்கக்கூடியது. இதை தவிர ஜோதிட சாஸ்திரம் படித்தவங்க வானசாஸ்திரம் படிக்கிறவங்க எல்லாருமே அந்த தைப்பூசத்தன்னைக்கு புலிப்பாணியோடையும் போகருடைய சமாதியும் கண்டு தொழுதுட்டு எம்பெருமான் முருகனுடைய ஆசீர்வாதமும் வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னாக்க வெற்றி 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 கிடைக்கக்கூடிய காலகட்டம் இந்த தைப்பூசம். அடுத்தது ரெண்டாவது பார்ப்போம். இந்த காலகட்டங்களில் தை மாதம் பிறக்கக்கூடிய காலகட்டங்களில் என்னென்ன கிரகங்கள் எந்தெந்த நிலையில் இருக்கிறாங்க அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போம். காலபுருஷ தத்துவத்தின்படி 2வது இடம் அப்படின்றது ரிஷபம். ரிஷபத்தில் குரு பகவான் வக்ரகதியில் இருக்கிறார். வக்ரம் அப்படின்னா பலம் இழந்த காலகட்டங்களில் இருக்கிறார். இதை தவிர பார்த்தோம் அப்படின்னாக்க கர்க்கடகத்தில் செவ்வாய் நீச்சம் அடைஞ்சிருக்கிறார். ஆனால் அவர் ரொம்ப நாள் அங்கே இல்லை, 4 நாள் தான் இருக்கிறாரு. திருப்பி அவர் வக்ர நிவர்த்தியாகி மிதுனத்துக்கு வரார். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க காலபுருஷ தத்துவத்தின்படி 6ஆம் இடமான கன்னியில் கன்னி கேதுவாக இருக்கார். இதை தவிர பார்த்தோம்னா தனுரில் பொறுத்தளவுக்கு புத பகவானும். தை மாதம் அப்படின்னாலே மகர சங்கிரமணம். மகர சங்கிரமணம் அதே போல் பொன்னம்பலம் மேட்டில் ஜோதி தெரியக்கூடிய நாள். கேரளத்தில் சபரிமலையில் பொறுத்தளவுக்கு எம்பெருமான் ஐயப்பனுடைய பொறுத்தளவுக்கு பொன்னம்பலம் மேட்டில் ஜோதி சுரூபமாக காட்சி தரக்கூடியது. இங்கே வள்ளலாருக்கு எப்படி ஜோதியோ அதே போல் தர்மசாஸ்தாவான ஐயப்பனுக்கு இந்த பொன்னம்பலம் மேட்டில் ஜோதி ரூபமாக காட்சி தரக்கூடியது. அதுக்கு பேர் தான் தட்சிணாயனமும் உத்தராயணமும் சேர்ந்த புண்ணிய காலம் அப்படின்னு சொல்ல போகிறோம். அதுக்கு அடுத்தது கும்பத்தில் சனி பகவானும் சுக்கிர பகவானும் ஆட்சி பெற்றிருக்கிறாங்க. இதை தவிர காலபுருஷ தத்துவத்தின்படி 12வது ராசியான மீன ராசியில் ராகு பகவான் இருக்கார். இப்படி இருக்கக்கூடிய காலகட்டங்களில் இந்த தை மாதம் பிறக்குது. இந்த தை மாதம் பிறக்கக்கூடிய காலகட்டங்களில் எல்லாரும் ஒன்று கேட்பாங்க, சாமி தை மாதம் எப்போ பிறக்குது, நாங்கள் எங்கள் வீட்டில் எப்போ பொங்கல் பானை வைக்கலாம், அந்த பொங்கல் பானை வைக்கக்கூடிய நேரத்தை கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப சௌரியமாக இருக்குமே அப்படின்னு கேட்கக்கூடிய நேரங்களுக்கு தை மாதம் பிறக்கிறது அப்படின்றது காலையில் 11:58 தான் பிறக்குது தை மாதம். சரி, அப்போ நம்ம எப்போ சாமி பொங்கல் வைக்கலாம்? தை மாதம் பிறந்த பின்ன வைக்கலாமா, தை மாதம் பிறக்கிறதுக்கு முன்னாடியே வைக்கலாமா? எப்பொழுதுமே ஒரே விஷயம் நல்லா புரிஞ்சுங்க, சூரிய உதயமாகிறது அன்றைய தினம். மாதம் பிறப்பு அப்படின்றது 11:58 இருந்தாலும் நம்மளை பொறுத்தளவுக்கு சூரிய உதயம் ஆயிடுச்சுனாலே ஒரு நாள் தொடக்கம். அப்போ தை மாதம் சூரிய உதயத்தில் தொடங்குது. மாத பிறப்பு அப்படின்றது 11:58. சரி சாமி, எந்த டயத்தில் பொங்கல் வச்சா நானும் எங்கள் குடும்பமும் நல்லா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னாக்க காலையில் 8லேருந்து 9க்குள்ளார ஹோரையிலேயே மகா உன்னதமான மகா பரம பவித்திரமான ஹோரை சுக்கிர ஹோரையில் லக்னம் அப்படின்னு பார்த்தோம்னாக்க கும்ப லக்னத்தில் புதுப்பானையில் பொங்கல் வைக்கக்கூடிய நேரம். அப்போ புதுப்பானையில் பொங்கல் வைக்கக்கூடிய நேரம் அப்படின்றது காலையில் 8 மணிலேருந்து 9 மணிக்குள்ளார சுக்கிர ஹோரையில் கும்ப லக்னத்தில் வைக்கலாம் பொங்கல் பானை. அப்போ பொங்கல் பானை வைக்கக்கூடிய நேரம் தெரிஞ்சாச்சு. அப்போ பொங்கலை வச்சுட்டு பொங்கல்னு கொண்டாடி மகிழக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்குறவங்களுக்கு மிக்க நன்றி. அடுத்தது நம்ம இப்போ பார்க்க போகிறது ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலன்கள் கிடைக்க போகுது. மேஷம் முதல் மீனம் வரை ஒவ்வொரு ராசிக்கும் பலன் பார்க்க போகிறோம். கடகம், புனர்பூசம், பூசம், ஆயில்யம், இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் அதிவேகமாக செல்லக்கூடிய சந்திர பகவான். இந்த குரோதி வருஷம் தை மாதம் பொதுவாகவே மாத பலன்கள் அப்படின்னு சொன்னோம்னா சுக்கிரன், புதன், செவ்வாய் மற்றும் சூரியன் இந்த 4 கிரகங்களுடைய மாற்றங்களை வச்சு தான் இந்த மாத கிரகங்களுடைய மாற்றங்களை வச்சு மாத பலன்களை சொல்லுவோம். இந்த மாதம் பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசியில் இவ்வளவு நாளாக வக்கரகதியில் இருக்கக்கூடிய செவ்வாய் ராசிக்கு 12ஆம் இடத்துல போய் வக்கரகதி இடையிறார். ராசிக்கு 12ஆம் இடத்தில் போய் வக்கரகதி இடையிறது பெரிய விசேஷம். ஏன்னா 12ஆம் இடத்தில் வக்கரகதி அடைஞ்சால் உங்களுடைய ராசிக்கு மிகப்பெரிய யோகர் அப்படின்னு சொல்லக்கூடியவர். 5-10க்கு உண்டானவர். ஒரு திரிகோண கேந்திரத்திற்கு ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடியவர். அவர் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தில் இருப்பது சரியில்லை, ஆனால் வக்கரகதியில் இருப்பது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும்.
அதாவது நல்ல ஆழ்ந்த தூக்கம் வரும், கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யம் வரும், வெளிநாடு போயிட்டு வரக்கூடிய பாக்கியம் வரும். இது எல்லாமே கண்டிப்பாக கொடுக்கும். அதாவது படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு வந்து வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும். எப்படின்னா மேல் படிப்பு படிக்கிறதுக்காக. இந்த கடகராசிக்காரர்களுக்கு பார்த்தலையானால் இந்த மாதம் நல்ல ஒரு ஏற்றத்தோடு இருக்கும். எதனால் அப்படின்னா உங்களுடைய அஷ்டம சனி இருக்கிறதுனாலையும் அஷ்டம சனியோட சுக்கிரனும் சேர்ந்திருக்கார். இதனால் பார்த்தலையானால் சுக்கிரனோடு சேர்ந்து இருக்கிறதுனால கண்டிப்பாக பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். ஏன்னா சுக்கிரன் இருக்கிறதுனால சனி பகவானுடைய பிரச்சனைகள் அந்த அளவுக்கு வெளியில் வரக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. உங்களுடைய சுகங்கள், மறைமுகமான சுகங்கள் ஏறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. புதிய வீடு வாகனம் வாங்க வேண்டிய காலகட்டமாக அமையும். வீடு விற்கணும்னு பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு நல்ல ஒரு ரேட்டு போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த கடகராசிக்காரர்கள் எளிதில் அழுகக்கூடிய பொருட்கள்னு சொல்லக்கூடிய காய்கறி, பழம், பால் இந்த மாதிரியான வியாபாரங்கள் செய்பவர்களும், அது தவிர பார்த்தீங்களேனால் இந்த அழகு சாதன பொருட்கள், அழகு கலை இந்த மாதிரியான விஷயங்கள், தண்ணீர் சம்பந்தப்பட்ட பொருட்கள் வியாபாரம் செய்கிறவங்களுக்கும், வேகமாக செல்லக்கூடிய மோட்டார் அந்த மாதிரியான டிரைவர் இவங்களுக்கெல்லாம் வந்து பெரிய ஏற்றம். சாப்பாடு பொருட்கள் எடுத்துக்கொண்டு செல்லக்கூடியவர்கள் அவர்களுக்கெல்லாம் வந்து நல்ல ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமைய போகிறது. இந்த மாதத்தில் பார்த்தீங்களேனால் உங்களுடைய ராசிக்கு சுக்கிரன் 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய காலகட்டம். அதை தவிர பார்த்தீங்களேனால் ஒரு 15 நாளில் 28/1/2025 பார்த்தீங்கன்னா 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் அவர் 9ஆம் இடத்துக்கு போகிறார். 9ஆம் இடத்தில் போன உடனே பரிவர்த்தனை யோகம் வருது. 9/11 பரிவர்த்தனை யோகம் பெறுறது பெரிய விசேஷம். உங்களுடைய அபிலாஷைகள் எல்லாமே நிச்சயமாக நிறைவேறும். நினைத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றியாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். மூத்த சகோதர சகோதரிகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான செய்தி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வெளிநாடு போயிட்டு வரக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். தொழிலில் அபரிமிதமான யோகம் கிடைக்கும். தொழிலில் வந்து அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் போட வேண்டிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்களேனால் 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு, வக்கர குரு, அவர் பரிவர்த்தனையில் ராகுவோட 9ஆம் இடத்துல சேர்றதுனால அபரிமிதமான, அதாவது இவ்வளோ நாளாக விலை போகாத உங்களுடைய தந்தையின் சொத்துக்கள் விலை போகக்கூடிய, அதீதமாக விலை போகக்கூடிய காலகட்டமாக இப்பொழுது அமைய போகிறது. இந்த மாதம் பார்த்தேலையானால் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் 3ஆம் இடத்தையும் பார்க்கறதுனால, அதுவும் கேதுவனுடைய வீடு அப்படின்றதுனாலையும் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது. இதை தவிர பார்த்தீங்களேனால் 6ஆம் இடத்தையும் வந்து செவ்வாய் பார்க்குறார். செவ்வாய் 6ஆம் இடத்தை வக்கரகதியிலேருந்து பார்க்கும் பொழுது நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். புதுசாக வேலை பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு, புதிய வேலை பார்க்கணுன்னு இருக்கிறவங்களுக்கு புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த மாதம் வந்து புதனும் மற்றும் சூரியனுடைய மாற்றங்கள் எந்த அளவுக்கு ஏற்றங்கள் கொடுக்கும் அப்படின்றத பற்றி டாக்டர் ஹரிஹர சர்மா ஐயா சொல்லுவார். நம்மளை பொறுத்தளவுக்கு கடகம் அப்படின்னாலே சந்திரனுடைய ஆதிக்கம் பெற்றது. 9ல் குரு இருக்கார், அஷ்டமத்தில் சனி இருக்கார், 9ல் ராகு இருக்கார். ராகு வேலை செய்ய வேண்டியது அப்படின்றது குரு பகவானுடைய வேலையை செய்யணும். அப்போ அவர் கோதண்ட ராகுவாக ஆகிறாரு. கோதண்ட ராகுவாக இருக்கிறதுனால இந்த படிக்கக்கூடிய மாணவர்கள், அதுவும் என்ன படிக்கக்கூடிய மாணவர்கள், உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவர்கள். நம்மளோட ஜோதிட சாஸ்திரத்தில் 9ஆம் இடம்ன்றது உயர்கல்வி ஸ்தானம் அப்படிமோ. உயர்கல்வி படிக்கணும்னு போகக்கூடிய கடகராசி சேர்ந்த மாணவர்களுக்கு வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாட்டை படிக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த தை மாதம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அஷ்டமத்தில் சனி இருந்தாலும் பிரச்சனைகளை சுக்கிர பகவான் தணிப்பார். அதாவது பெரிய அளவுக்கு வர பிரச்சனையை சின்ன பிரச்சனையாக ஆக்கி விட்டுறக்கூடிய காலகட்டங்கள் உண்டு. ஆனால் கணவன் மனைவி ஒற்றுமையில் சீர்குலைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா சந்திரனுக்கு பகை சூரியன், அவர் 7ஆம் இடத்துல களத்திர ஸ்தானத்தில் இருக்கிறாரு. அதோடைய வீட்டோடைய அதிபதி சனி பகவான் 8ல் இருக்கார். கணவன் மனைவிக்குள்ளார அந்யோன்யம் குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அப்போ இந்த பிரச்சனைகளை தவிர்க்கணும் அப்படின்னா விட்டு கொடுத்துட்டோம்னாக்க கெட்டு போவதில்லை. கெட்டு போகணும்னு நினச்சா விட்டு கொடுக்க மாட்டோம். அப்போ நாம் விட்டு கொடுத்துட்டோம் அப்படின்னாக்க பிரச்சனை இல்லை. அடுத்தது பார்த்தோம்னாக்க ராசிக்கு 12ல் வக்ரமடைஞ்ச செவ்வாயும் 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் குரு பகவானும் இருக்கார். தனக்காரனான குரு பகவான் 11ல் இருக்கிறது லாபங்களை தருவாரா? கண்டிப்பாக லாபங்களை தருவார். அள்ளி கொடுக்க மாட்டார், கிள்ளி கொடுக்கக்கூடிய காலகட்டங்களாக இருக்கும். அடுத்தது
10 செவ்வாய் 12ல் போயிட்டு வக்ரமாகி போயிட்டார். தொழிலில் ஏற்றம் இருக்கும், ஆனால் கடினமான உழைப்பு கொடுத்தா தான் ஏற்றமாக இருக்கும். கடினமான உழைப்பை போட்டாச்சுனாக்க லாபங்கள் பார்க்கலாம், லாபங்கள் குறைவான அளவுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு, ஆனாலும் அதிகமான உழைப்பு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் கேது பகவான் இருக்கார். நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் அத்தனையுமே ஒரு தடையும் தாமதமும் வந்து தான் ஜெயிக்குமே தவிர போனோமா வந்தோமா ஜெயிச்சோமான்னு கிடையாது. ஏன்னா எப்போதுமே கேது பகவானை சொல்லுவோம் ஞானக்காரன்னு சொல்லுவோம். ஞானம் எப்போ கிடைக்கும்? அடிபட்ட பிறகு தான் ஞானம் கிடைக்கும். அப்போ முயற்சி ஸ்தானத்தில் கேது பகவான் இருக்கிறதுனால முயற்சிகளில் சின்ன சின்ன தடைகள் ஏற்பட்டு போராடி தான் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அடுத்தது பார்த்தோம்னாக்க 5 அங்காரக பகவான் 12ல் போய் வக்ரகதியில் இருக்கிறார். குழந்தைகளால் சில அவமானங்களையும் அசிங்கங்களையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. குழந்தைகளுடைய படிப்பில் கொஞ்சம் கவனக்குறைவு ஏற்பட்டு நாம் போய் ஸ்கூலில் இப்போ டீச்சரையோ பிரின்ஸ்பாலையோ பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சில தேவையற்ற சங்கடங்களுக்கும் வாய்ப்புகள் உண்டு. அப்போ மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்க கடகராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு இந்த தை மாதம் எச்சரிக்கையோடு இருக்கக்கூடிய மாதம்னு சொல்லலாமா, எச்சரிக்கையோடு இருக்க மாதம்னு சொல்லலாம். ஆனாலும் ஒரு சில நாட்கள் தவிர்க்கக்கூடிய காலகட்டங்கள். உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திரன் வர்றது சந்திராசிரம தினங்கள்னு பேர். அந்த சந்திராசிரம தினங்கள் என்னென்னைக்கு, அந்த காலகட்டங்களில் என்னென்னத்தை தவிர்க்கணும்ன்றதையும், உங்களுக்கு நடக்கக்கூடிய தசாநாதன் புத்திநாதன் அந்தரநாதன் சூட்சமநாதன் பிரச்சனையாக இருந்தால் அந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வு அப்படின்றதையும் ஐயா டாக்டர் சக்தி சோமையா அவங்க விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க. ஏன் ரொம்ப அற்புதமாக சொன்னீங்க. இதில் இந்த கடகராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய தினங்கள் வரக்கூடிய 30/1/2025 வியாழக்கிழமை இன்னைக்கு இரவு 7:44 தொடங்குது. அது 31/1/2025 வெள்ளிக்கிழமை, 1/2/2025 சனிக்கிழமை இரவு 11:21 வரைக்கும் இருக்கிறது. இந்த 2.25 நாட்களில் தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு சொல்கிறது ஒன்று பிரயாணம், இன்னொன்று புதிய முயற்சிகள். இந்த 2ஐயும் அவசியம் தவிர்க்கணும். இதை தவிர்க்காமல் இதில் போய் நீங்கள் இந்த நாட்களில் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக இதனால் இன்றைக்கி விளைவுகள் கிடையாது, இதனால் பின் விளைவுகள் வரும். அந்த பின் விளைவுகள் பெருசாக பாதிச்சிடும். அந்த பெருசாக பாதிக்காமல் இருக்கணும்னா இந்த நாட்களை தவிர்க்கிறது நல்லது. அதே போல் இந்த நாட்களில் யாரோடையும் பேசும்போது முக்கியமான விஷயங்களாக இருக்கிற காரியங்களாக இருக்கட்டும், எதுவாக வேணாலும் இருக்கட்டும், பேசும்போது இந்த நாட்களை தவிர்த்துட்டு வேறு நாள்களை மாற்றி வச்சுக்கிறது கூட நல்லது. ஏன்னு கேட்டால் நீங்கள் பேசுகிறது நல்லதாக கூட இருந்தால் கூட எதிரிக்கு கேட்குறவங்களுக்கு நீங்கள் சொல்கிறது விபரீதமாக தோணி அதனால் கெடுபலன்களும் நிகழக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் பேச்சை குறைச்சிட்டு ஆமாம் உண்டு இல்லை இதை பற்றி பேசுகிறதுன்னு இந்த 2 நாள் கழித்து இந்த தேதியில் பேசிக்கிடுவோம், இப்போ பேச வேண்டாம் அப்படின்னு கூட சொல்லி அவாய்ட் பண்ணிக்கிறது கூட உங்களுக்கு மிக மிக நல்லதாக இருக்கும். இப்போது உங்களுடைய ராசிநாதனாகிய இவர் சந்திர பகவான் அவர் 2.25 நாளைக்கு ஒருக்காவே அவர் சஞ்சாரம் பண்ணிகிட்டே இருப்பார். அப்போ அந்த 27 நாள்லேயே அவர் 12 ஊடையும் சுற்றி வந்துடுவார். அந்த மாதிரி இருக்கிறதுனால நீங்கள் விஷ்ணுவை போய் வணங்கிட்டு வர்றது சால சிறந்ததாக இருக்கும். இந்த மாதங்களில் அதுலேயும் சனிக்கிழமைகளில் போய் வணங்கிட்டு வர்றது சிறப்பாக இருக்கும். இது போக உங்களுடைய ஜாதக பிரகாரம் தசாநாதன் புத்திநாதன் இந்த 2 பேரில் யார் சரியில்லாமல் இருக்கிறாங்களோ அதனால் பாதிப்புகள் இருக்குதோ அந்த பாதிப்பு உண்டான கிரகம் என்ன கிரகமோ அந்த கிரகத்திற்கு உண்டான கிழமை என்னைக்கு அந்த கிரகத்திற்கு உண்டான தெய்வத்தை போய் வழிபட்டுட்டு வர்றதும் தீபமேற்றி வழிபட்டுட்டு வர்றது வாரம் வழிபட்டுட்டு வர்றதுனால உங்களுக்கு வரக்கூடிய தீமைகள் விலகி நன்மையாக மாறக்கூடிய வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுப்பாங்க. அதனால் அதுகளையும் செய்ய வேண்டியது. மேலும் உள்ள விவரங்களை பற்றி நம்முடைய டாக்டர் கே சையங்கர் அவங்க சொல்லுவாங்க. ஐயா, கடகராசியை பொறுத்தவரையிலும் இந்த மாதம் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஏன்னா இவ்வளோ நாளாக பார்த்தீங்கன்னா அஷ்டமத்து சனி மட்டுமே இருந்திருந்தது. இப்போ பார்த்தாலேயானால் 11ஆம் அதிபதியும் வக்ரகதியில் இருந்திருந்தது. இப்போ வக்ரகதியில் பரிவர்த்தனை யோகம் பெறக்கூடிய காலகட்டம், அதாவது குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனை இருக்கக்கூடிய காலகட்டம். அது தவிர சுக்கிரனோடு சனியும் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம்ன்றதுனால இந்த சனியினுடைய தாக்குதல் நிச்சயமாக கொஞ்சம் கம்மியாகவே இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும்.
வேலையில் மாறுதல்கள் வந்தாலும் நல்ல ஸ்திரமான வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். அது தவிர வேலைக்கு ஏற்ற ஊதியமும் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமைய போகிறது. உடல் நலத்தில் சற்று ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். உடல் உழைப்பு அலைச்சல் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். முயற்சிகள் சிறு சிறு பின்னடைவுக்கு பிறகு அது வெற்றியை நோக்கி செல்லும். உங்களுடைய ராசிக்கு திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு திருமண யோகம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இரண்டாவது திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு 28/1/2025க்கு மேலே வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும். குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக வரும். இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 12ஆம் அதிபதியும் வந்து சப்தமத்தில் இருக்கிறதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான காலகட்டமாக அமைய போகிறது. எதிர்பாலினத்தவர் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் இருந்தாலும், பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் ஒரு சிறு பிரச்சனைகள் இருந்தாலும் வெற்றி உங்களுக்கு கிட்டியே தீரும். தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். மொத்தத்தில் பார்த்தீர்களேயானால் கடகராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான மாதமாக இருக்கும். இவ்வளவு நாள் இல்லாத ஒரு பெரிய வெளிச்சம் உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக வரும் அப்படின்னு இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது. நன்றி, நமஸ்காரம். ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனல் பார்த்த அன்பர்களுக்கு நன்றி. இதே போன்று ஆன்மீக தொடர்புடைய ஜோதிட தொடர்புடைய தகவல்களை தொடர்ந்து நீங்கள் பெற ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றும் அருகில் உள்ள பெல் ஐக்கானை அதை அழுத்தினீர்கள் என்றால் தொடர்ந்து என்னுடைய சேனலை பார்க்க முடியும். நன்றி, நமஸ்காரம்.